டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலுக்காக இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஒரு மாசான டிவைஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ப்ரொஜெக்டர் டிவின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த டிவைஸு நீங்கள் கூட சேர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் தியேட்டர் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க, இந்த டோப்ரோட 2 ports HDMI eARC பைடைரக்ஷனல் ஸ்பிளிட்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ சேலில் வந்து இன்னும் விலை கம்மியாக இருக்குது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டோப்ரோ ஸ்ப்ளிட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. செலக்ட் eARC இருக்குது, அதுக்கப்புறம் டிவி ஆடியோ ஐஆர் ரிசீவர் இருக்குது. உங்களுக்கு வந்து 1, 2 டிவி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அவுட் வந்து போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. டிசியோட 5 வாட்டோட இன்புட். ஸோ இங்கே வந்து இன்னு இருக்குது, eARC இன் HDMI அவுட். இங்கே வந்து eARC அவுட் HDMI இன், HDMI இன் eARC அவுட். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோஆக்சல் இருக்குது, ஆப்டிக்கல் போர்ட்டு சவுண்ட் பார்லேருந்து வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரிமோட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரிமோட் வந்து SSL போடுற மாதிரி தான். eARC டிவி ஆடியோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த ரிமோட்டில். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், எது கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் பண்ணுறது டைப் சி இருக்குது. இதுதான் வந்து இந்த DC 5 வால்ட்னு இருக்குது பாருங்கள். இங்கே ப்ளகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ ப்ரொஜெக்டர் வாங்கி ரொம்ப நாள் ஆகிருக்கும் சரிங்களா. ஆனால் சவுண்ட் பாரை இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த சவுண்ட் பாரில் டால்பி சப்போர்ட் பண்ணோம். பட் ப்ரொஜெக்டர் பழையசுன்றதுனால அந்த ப்ரொஜெக்டரில் டால்பி அவுட்புட் கொண்டு வர முடியாது. இதில் ரீசன் என்னென்னா, அந்த பழைய ப்ரொஜெக்டரோட காம்பேட்டபிலிட்டி வந்து புது சவுண்ட் பார் கூட செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி காம்பேட்டபிலிட்டி பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதிகம் செலவு கொடுத்து ஒரு டிவைஸை புதுசாக வாங்கியிருப்போம், அது பழைய டிவைஸ் கூட செட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக அந்த டிவைஸையும் சேர்த்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டரு, கன்வெர்ட்ரு இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொதல் விஷயம், ஒரு HDMI போட்டிருக்கு ப்ரோ என்கிட்ட அப்படின்னா அதில் வர பெரிய ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு HDMI போர்ட்டில் நீங்கள் எதுவும் கனெக்ட் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதில் ஃபயர் டிவி ஸ்டிக்கை நீங்கள் போட்டுட்டீங்க, அதில் ஒரு HDMI போர்ட் தான் இருக்குது ப்ரொஜெக்டரில். அப்போ இப்போ இதில் சவுண்ட் பார் எடுத்துகிட்டு போய் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அந்த சவுண்ட் பார் டால்பி டிஜிட்டல், டால்பி அட்மாஸ் சவுண்டு உள்ள சவுண்ட் பார். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ அவுட்புட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பட் சவுண்டு வந்து டால்பி மிஸ்ஸிங்கில்